நமச்சிவாய். உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் தாம்பரம் வாராகி ஈசனேஸ் ஜெய் வாராகி, ஜெய் வாராகி. ஆகஸ்ட் மாதம், இந்த ஆகஸ்ட் மாசத்துல முக்கியமா 3 கிரகங்கள் ரொம்ப சிறப்பான இடத்துல இருக்கிறாங்க. மெயின் சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டுல சிம்ம ராசியில ஆட்சி பலம் பெறுகிறார். அங்க பாருங்க, புதன் கேது தொடர்பு. சார், இந்த புதன் கேது தொடர்பு இருந்ததுனாலே கூட சூரியன் சேரும்போது குறிப்பா ஆடிட்டர்ஸ் அந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்கள், வக்கீல், அட்வொகேட்ஸ் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, மார்க்கெட்டிங் பீப்புள்ஸ் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடியவங்க, ஏஜென்சிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, அது பொதுமக்கள் தொடர்பு, அரசியல் நண்பர்கள், அரசியல் தலைவர்கள், அரசியல் செய்யக்கூடியவங்க, அதை சார்ந்து தொழில் செய்யக்கூடியவங்க, அரசியலை நம்பி தொழில் செய்யக்கூடியவங்க, அதே போல ஃபார்மா இண்டஸ்ட்ரி. மெயினாக சூரியன் புதன் டாக்டரையே குறிக்கும். அப்போ டாக்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க, ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்தக்கூடியவங்க, அது பொண்ணாக இருக்கலாம், பையனாக இருக்கலாம், மருமகனாக இருக்கலாம். ஸோ டாக்டர்ஸ் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, இல்லைனா உள்நாடு வெளிநாடுகளில் அந்த டாக்டர்ஸ் படிக்கக்கூடியவங்க. அதே போல் இந்த சூரியன் புதன் காம்பினேஷன்ஸ் டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ் மெயினாக எல்லா இடத்துலையும், எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு ஹையர் லெவல் வரையிலும் ப்ரொஃபஸராக இருக்கக்கூடியவங்க. அது சயின்டிஸ்டாக இருக்கலாம், இல்லை காலேஜஸாக இருக்கலாம், ஸ்கூலாக இருக்கலாம், ரிசர்ச்சாக இருக்கலாம், ப்ரொஃபஸராக ஐஐடி, ஐஎஸ்ஆர்ஓ, அந்த நாசா அந்த மாதிரி கூட இருக்கலாம். அப்போ அந்த மாதிரியான ப்ரொஃபஸராக இருக்கக்கூடியவங்க, அதே போல் கல்வி நிறுவனங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த ஆகஸ்ட் மாதம் சிறப்பாக இருக்க போகுது. நல்ல நிலைமையில ஒரு உயர்ந்த மாற்றங்கள் நிகழப்போகுது. செவ்வாய் சுக்கிரன் இரண்டுமே உபயராசியில் இருக்கிறார்கள். செவ்வாய் மிதுனத்திலையும், சுக்கிரன் கன்னிலையும் அப்படியே உல்டாவா மாறி இருக்கிறாங்க. பொதுவா கால புருஷனுக்கு 3, 6ஆம் இடத்தில் பகை வீட்டுல போயிட்டு செவ்வாயும் சுக்கிரனும் அமைகிறார்கள். இதுவும் நமக்கு ஒரு நல்ல யோகமா அமைய போகுது, பாசிட்டிவா அமைய போகுது. அப்ப இந்த ஆகஸ்ட் மாதம் உலகம் முழுவதும், நீங்கள் வேர்ல்டு வைடு உலகத்தில் எங்கே இருந்தால், மலேசியாவாக இருக்கலாம், சிங்கப்பூராக இருக்கலாம், அல்லது அரப் கண்ட்ரிஸாக, யுஏஇ போன்ற அரப் கண்ட்ரிஸாக இருக்கலாம், எங்கே இருந்தாலும் சரிதான், யுஎஸ், யூகே, எல்லாருக்குமே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள். மேஷராசிக்கு 7.5 சனி நடக்குது. மெயினாக வேலையில் அவங்க ரொம்ப கவனமாக, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சார், வேலையில் பிரச்சனை இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம். மேஷ ராசி அன்பர்களே, வேலை சிறப்பாக இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 5ஆம் அதிபதி ஆட்சி பலம் பெறுகிறார். பூர்வ புண்ணியம் கொஞ்சம் பேசும். வேலை செய்கிற இடத்துல இது நாள் வரையில் உங்களுக்கு இருந்து வரக்கூடிய தொந்தரவுகள், உங்கள் அதிகாரிகள் உங்களுக்கு எதிரியாக மாறி இருக்கலாம். அந்த அதிகாரிகள் உங்களுடைய ஹையர் ஆஃபீஸர், மேனேஜரோ, இல்லை பாஸோ, அல்லது சேர்மேன், எம்டி, சம்திங் கூட கொலீக்ஸாக இருக்கக்கூடியவங்க, இல்லை உங்களுக்கு அந்த வேலையே பிடிக்காமல் இருக்கலாம், ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம், இல்லை வேலை ரொம்ப பிடிக்கும் பட் அங்கே ரெகனைஸ் இல்லாமல் இருக்கும், சம்திங். மொத்தம் வேலையில் இது 7.5 சனி செய்யக்கூடிய வேலை. இது அவரால் நடக்கக்கூடிய துன்பம், அவரால் ஏற்படக்கூடிய கஷ்டம். அப்போ நீங்கள் இந்த 7.5 சனியை கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டும் மேஷராசி என்பர்களே. அப்போ தான் நம்ம ஜாதகம் ஒழுங்காக பார்க்க முடியும். அப்படி அந்த சனி பகவானையும் 7.5 சனியும் மிக்ஸ் பண்ணால் தான் மேஷராசிக்கு நல்ல பலன், அதாவது தெளிவாக பலன் சொல்ல முடியும், முழுசான பலன் சொல்ல முடியும், உண்மையான பலன் சொல்ல முடியும். அப்போ மேஷராசி என்பர்களே, உங்களுக்கு அந்த வேலையில் சில கஷ்டங்கள் இருந்து, வேலையாக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸாக இருக்கலாம், உங்களுக்கு எது வருமானமோ, உங்களுக்கு எது நீங்கள் ஜீவனம் செய்கிறீங்களோ, வருமானம் வருதோ, தொழில் செய்கிறீங்களோ, அது அந்த உத்தியோகத்தை குறிக்கும். நீங்கள் ஒரு சின்ன சின்ன ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், சின்ன சின்ன கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், ஹார்ட்வேர்ஸு, செப்பல் ஷாப்பு, எல்லாம் மளிகை கடைங்க, மெடிக்கல் ஷாப்பு, ஷோரூம்ஸு, பெரிய பெரிய ஷோரூம் வச்சு நடத்தக்கூடியவங்க, டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பெரிய அளவில் டெக்ஸ்டைல் ஷோரூம் வச்சு பண்ணக்கூடியவங்க, மில்லுங்க, பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க, கால்நடை பண்ணைகள், முட்டை பண்ணைகள், கோழி பண்ணைகள், வல்ல பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, தீவனங்கள், உரம், அந்த மாதிரியான விவசாயம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க, விவசாய பெருமக்கள்,
அப்போ அது தனியாக ரியல் எஸ்டேட்டோ பில்டர்ஸோ பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க, அதே போல் ஃப்ளவர்ஸு, தானியங்கள், பழங்கள், இதெல்லாம் ஃப்ரூட்ஸ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க, ஏற்றுமதி செய்யக்கூடியவங்க, இறக்குமதி செய்யக்கூடியவங்க. அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், சில கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, நான் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மேஷராசி அன்பர்களே, இப்போ சமீபமாக நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு நான் ஒரு சமீபமாக ஒரு 200 ஜாதகம் பார்த்துருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். லாஸ்ட் மந்தில் ஜூலையில் ஒரு 200 ஜாதகம் பார்த்துருக்கோம். அப்படின்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஜாதகர்களுக்கு இடதோஷம் ஏற்பட்டுள்ளது. அவங்க ஃபேக்ட்ரியில், அவங்களுடைய தோப்புல, அவங்க வச்சிருக்கக்கூடிய காடுகளில், நிலங்களில் இடதோஷங்கள் ஏற்பட்டு அந்த இடதோஷம் அவங்கள டோட்டலாகவே டவுன் பண்ணி கொண்டு வந்துடுச்சு. அவங்க கம்பெனியாக கூட இருக்கட்டும், நல்ல மகசூல் வந்த இடமா இருக்கும், இப்போ டல் அடிக்கும். இல்லைன்னா இவங்க நிறைய நம்பிக்கையாக போடுவாங்க, அது அகைன்ஸ்டாக மாறிடும். மகசூல் நல்லா வந்திருக்கும், ரேட்டு கிடைக்காது, இல்லை ரேட்டு நல்லா இருக்கும், மகசூல் இருக்காது. அப்போ ஏதேனும் ஒரு மாற்றங்கள், இது இடதோஷத்தை குறிக்கும். அது உங்கள் வீடாக இருக்கலாம், உங்கள் ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், உங்கள் கம்பெனியாக இருக்கலாம். இடதோஷங்கள் நான் எப்பொழுதுமே சொல்வதுண்டு. அப்போ அந்த மாதிரியான இடதோஷங்கள் இருக்குமே ஆனால் மேஷ ராசி அன்பர்களை இது இந்த மாதம் அது சரியாகும். அதற்கான வழிவகை உண்டு. அப்போ வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும். வேலையை இழந்தவர்களுக்கு மீண்டும் வேலை கிடைக்கும். மெயின் அதுதான் வேணும். வருமானம் வேணும். வருமானம் இதுக்கு இருக்கோ இல்லையோ, சாப்பிடணும், ஜீவனம் பண்ணணும், குடும்பம் பண்ணணும், கமிட்மெண்ட் இருக்கு, பசங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், குடும்பத்தை காப்பாற்றணும், ஒரு பால் காசு கட்டணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இருக்கு, இஎம்ஐ இருக்கு, லோன் இருக்கு. அப்போ வருமானம் மிக மிக முக்கியம். அப்போ வேலையை இழந்து எனக்கு திரும்பவும் எப்போ சாமி வேலை கிடைக்கும், எனக்கு அதே கம்பெனியில் எனக்கு திரும்ப கிடைக்குமா, என்னை கூப்பிடுவாங்களா, அப்போ அந்த மாதிரியெல்லாம் கேட்கக்கூடிய மேஷராசி அன்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாதம் 5ஆம் அதிபதி சிறப்பான இடத்துல இருக்கின்ற காரணத்தினால் வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும். வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். ஒரு சில மேஷராசி அன்பர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு இன்னும் ஒரு ப்ரமோஷனோ அல்லது இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள், வீடு வாங்குறது, வீடு மாற்றுவது, புதிய வீடு வாங்குவது, இதெல்லாம் நடக்க போகுது. இப்போ இடமாற்றத்துக்கான காலம், அது வேலையா இருக்கலாம், தொழிலாக பிஸ்னஸாக இருக்கலாம், ஏன் ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, கோல்டு மார்க்கெட்டு, சில்வர் மார்க்கெட்டு, ட்ரேடிங்கு, ஆன்லைன் பிஸ்னஸ், கிரிப்டோ கரன்சி, இன்னும் ஏனைய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள். அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான் எனதருமை மேஷராசி அன்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாதம் கை கொடுக்கும். அதே போல் சிவபெருமான் வழிபாடு எல்லாத்தையும் விட வசதியானது எதுனா சிவபெருமான் வழிபாடு பல கஷ்டங்களை நீக்கும்.